ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் என்கிட்ட இப்போ ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்டாவில் நான் எப்படி வந்து, அதாவது இப்போ என்கிட்ட நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து மைனரா இல்லை அடல்ட்டா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஏஜை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கண்டிஷன் பாருங்கள். இந்த கண்டிஷனில் வந்துட்டு அடல்ட்டுனா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து அடல்ட்டில் வருவாங்க. அப்போ பிலோ 17 உள்ளவங்க மைனரில் வருவாங்க. அப்போ எனக்கு இங்கே வந்து 17னா இங்கே மைனர்னு வரணும், 18னா அடல்ட்டுன்னு வரணும், அதாவது 21னா 18 வயசுக்கு மேலே, அப்போ இங்கே வந்து அடல்ட்டுன்னு வரணும். இது வந்து நம்ம வந்து இப்படி டைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து சரியான ஃபார்மேட்டு கிடையாது. இப்படி டைப் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கொண்டு வரலாம். ஸோ எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த எக்ஸலில் இந்த வேல்யூவில் வந்து இஸ் ஈக்குவல் டு இஃப்னு போட்டுட்டு டேபு தட்டிடுங்க. டேபு தட்டிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நான். இது ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செல்லு வந்து 18 வயசுக்கு மேலே, அப்படி இல்லை 18 வயசுக்கு மேலே இருந்தால் எனக்கு அடல்ட்டுன்னு கொடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து மைனர் அப்படின்னு வரணும். அப்படின்னு வந்து நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். என்ட்ரு தட்டணும் அப்படின்னா இது வந்து வந்துடும், மைனர் அப்படின்றது வந்துருச்சா. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ வந்து 18 வயசு அப்படின்னா அடல்ட்டுன்னு வரணும், 18 வயசுனா அடல்ட்டுன்னு வரணும். இங்கே 18 வயசு அடல்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ 18 வயசுக்கு மேலே இருந்தால் அடல்ட்டுன்னு வருதான், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ 21னா 18 வயசுக்கு மேலே அடல்ட்டுன்னு வந்துருச்சு, 27னா 18 வயசுக்கு மேலே அடல்ட்டுன்னு வந்துருச்சு. மைனர் செக் பண்ணுவோம். 17 வயசு உள்ள அப்படின்னா மைனர்னு வரணும். 17 வயசு உள்ளனா மைனர்னு வரணும். 17 வயசு மைனர், 12 வயசு 17 வயசு உள்ள தான், அதனால் மைனர். 9 வயசு மைனர், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா. ஸோ இப்படி தான் இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு அடுத்து இது வந்து இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, வேறு டேட்டாலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து போனஸ்ன்னு இங்கே இருக்குங்களா. ஸோ போனஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு 1 லட்ச ரூபா, அதாவது இது ஒரு கம்பெனி டேட்டா. இதில் வந்து சேல்ஸ் வந்து 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா அல்லது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருந்தா அவங்க போனஸ்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். போனஸ் எலிஜிபிலிட்டி 1 லட்சம். அப்படி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்தா எஸ்ன்னு வரணும் நமக்கு இங்கே போனஸில். அப்படி இல்லைன்னா நோன்னு வந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிலிட்டி இல்லை, 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து இப்போ எப்படி நம்ம இஃப் ஃபங்க்ஷனில் எப்படி போடுறது அப்படின்றத இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இஸ் ஈக்குவல் டு இஃப்னு போட்டு டேபு தட்டிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லேக் அப்படின்னு கொடுத்துட்டு கமா போட்டுட்டு எஸ்ஸு, மறுபடியும் இதை டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நோ, டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா நோன்னு வந்துடும். ஏன் இங்கே நோன்னு வருது அப்படின்னா 85,000 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து ஃபார்முலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லட்சம்னு போட்டிருக்கோம். 1 லட்சம் அல்லது 1 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் எஸ் கொடு, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துரும். இப்போ அதுதான் இந்த வந்து ஃபார்முலா போடுறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1,20,000 எஸ்ன்னு வருது. ஏன்னா இங்கே 1,20,000 எஸ் வருதுன்னா 1 லட்சம் தானே எலிமினேட், 1 லட்சம் அல்லது 1 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு எஸ்ன்னு கொடுக்க சொல்லியிருக்கோம் ஃபார்முலா. அதனால தான் 1,20,000 எஸ்ன்னு வருது. 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளே உள்ளது நோன்னு வந்துடும். ஸோ இப்படி தான் இஃப் ஃபங்க்ஷன் வந்து இந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் வந்து எப்படி இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா இங்கே பாருங்கள், பாஸ் மார்க்கு 40 அல்லது 40க்கு மேலே இருந்தால் பாஸு, பிலோ 40 உள்ளே இருந்துச்சுன்னா ஃபெயில்னு வரணும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு இஃப்னு போட்டு டேபு தட்டிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ வரணும், அதாவது இங்கே வந்து 40ன்னு போட்டாலே போதும். ஸோ 40 கமா டபுள் கொட்டேஷன் போட்டு பாஸ். அப்படி 40க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னு வரணும், ஃபெயில்னு வரணும். இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு தட்டிட்டேன் அப்படின்னா
பாஸ்ன்னு வந்துடும். ஏன்னா 40க்கு மேலே தான் 85, அதனால் பாஸ்ன்னு வருது. இது ப்ளஸ்ஸை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 40க்குள்ளனா ஃபெயில்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இது 20க்கு 40க்குள்ளனா ஃபெயில்னு வந்துருச்சு. 20 மார்க்னா 40க்குள்ளே ஃபெயில். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். வேறு எதை பற்றியாச்சும் வீடியோ போடணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.